ஜெயிலர் 2 அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் பத்தின அஃபிஷியல் அப்டேட் வந்துருச்சு. அதாவது இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு டீசர் வெளியாகும்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸே அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் பாத்தீங்கன்னா சன் டிவி யூடியூப் சேனல்ல தான் வெளியாக போதான். தெலுங்கு வெர்ஷன் பாத்தீங்கன்னா ஜெமினி யூடியூப் சேனல்லையும், ஹிந்தி வெர்ஷன் சன் நியோ யூடியூப் சேனல்லையும் வெளியாக போகுது. அண்ட் இது மட்டும் இல்லாம இந்தியாவில் உள்ள நிறைய தியேட்டர்ஸ்லயும் டீசரை ஸ்கிரீன் பண்ண போறாங்களாம். அதுக்கான அஃபிஷியல் தியேட்டர்ஸ் லிஸ்டையுமே சன் பிக்சர்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க. சென்னையில ரோஹிணி, கமலா, வெற்றி, உட்லாண்ட்ஸ், ராக்கி இந்த மாதிரி செலக்டிவான தியேட்டர்ஸ்ல ஸ்கிரீன் பண்ண போறாங்க. சோ ஜெயிலர் 2 ஓட அனௌன்ஸ்மெண்ட் டீசரையே எல்லா லாங்குவேஜஸ்லயும் வேற லெவல்ல கிராண்டா பிளான் பண்ணிருக்காங்க சன் பிக்சர்ஸ். ஏன்னா ஜெயிலர் 1 பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளாவில வேற லெவல்ல போச்சு. தென் அதர் ஸ்டேட்ஸ்லயும் ஓரளவுக்கு நல்லா போச்சு. சோ அதனால பார்ட் 2 அனௌன்ஸ்மெண்டே பேன் இந்தியன் லெவல்ல பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்றாங்க போல. சோ ரஜினி அவர்களோட பர்த்டேக்கு ரிலீஸ் ஆக இருந்த டீசர் கொஞ்சம் டிலே ஆனா கூட பயங்கர கிராண்டாவே இப்ப பிளான் பண்ணிட்டாங்க. அதுவும் பொங்கல் மாதிரி ஒரு நல்ல ஃபெஸ்டிவல்ல ரிலீஸ் ஆகுது. சோ பொங்கலோட சேர்ந்து இதுவுமே ரசிகர்களை சந்தோஷப்படுத்தும். அண்ட் அனிருத் அவர்கள் பிஜிஎம்ல என்ன பண்ணிருக்காரு அப்படின்றத பார்க்க மரண வெயிட்டிங். ஏன்னா ஜெயிலர் படத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அனிருத் அவர்களோட மியூசிக்கும் ஒரு மிக முக்கிய காரணம். ஒரு பக்கம் காவாலயா சாங் படத்துக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் அமைஞ்சது. இன்னொரு பக்கம் படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோரை சும்மா பிரிச்சிருந்தாரு அனிருத். சோ அதே பிஜிஎம் இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ல ரீக்ரியேட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அதாவது அதோட இன்னும் கொஞ்சம் மாஸ் சவுண்டிங் ஆட் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை இன்னும் மெருகேற்றி இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ல இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அண்ட் ரஜினி அவர்களோட லுக்கை ஜெயிலர் 1ல இருந்து ஏதாவது சேஞ்ச் பண்றாங்களா இல்ல அதே லுக்கை ரீடைன் பண்ண போறாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். ஐ திங்க் பெருசா லுக்கை சேஞ்ச் பண்ணாம சின்னதா எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு விஷயம் ஆட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஜெயிலர் 2 சீக்குவலா இல்லாம ப்ரீக்குவலா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஜெயிலர்ல சின்னதா ஒரு ஜெயில் போர்ஷனை காமிச்சிருப்பாங்க. சோ ஜெயிலர்ன்ற டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி ரஜினி அவர்களை ஜெயிலரா ரொம்ப நேரம் பார்க்க முடியல பார்ட் 1ல. மேபி பார்ட் 2ல பின்னோக்கி போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா ஜெயிலர் பார்ட் 1 பெருசா லீடு எல்லாம் கொடுக்காம ஓரளவுக்கு ப்ராப்பரா கன்க்ளூட் ஆயிடுச்சு. சோ அதனால ஜெயிலர் 2 பாத்தீங்கன்னா ப்ரீக்குவலா இருக்கிறதுக்கான சான்சஸும் அதிகம். அண்ட் பார்ட் 2ல சிவா அண்ணா, மோகன்லால் அவர்களை கூப்பிட்டு வந்த மாதிரி பார்ட் 2லயும் யாராவது அதர் லாங்குவேஜஸ்ல இருந்து ஆக்டர்ஸை கெஸ்ட் ரோலுக்கு கூப்பிடுவாங்க. அதுவும் ஆல்ரெடி கூலி படத்துல வேற அமீர் கான் நடிச்சிட்டு இருக்காரு. சோ அதனால ஜெயிலர் 2ல சல்மான் கான், ஷாருக் கான் மாதிரி யாரையாவது கூப்பிடவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈவினிங் வெளியாக போற அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி கோலிவுட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.